Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல முற்றிலுமே வித்தியாசமான முறையில மட்டன் கிரேவி நல்ல சுவையா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட் முற்றிலுமே வித்தியாசமான முறையில இருக்கும். டேஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்ளோ அருமையா இருக்கும் இது. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். கூடவே 15 போல சின்ன வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்க எல்லாமே நல்லா அப்படி வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இது இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா சிவந்து வரட்டும். இப்போ வெங்காயம் சிவந்து வந்த பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட குக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் குக்கரில் சேர்த்து செய்தீங்கன்னா அந்த மட்டன் வந்து நல்ல பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த மட்டன்லேருந்து அப்படியே கொஞ்சமாக நீர் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுது அதை வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 11லேருந்து 13 விசில் விட்டு எடுத்துங்க. சில பேர் மட்டன் அப்படின்னாலே 7 விசில் 8 விசில் மட்டும் தான் விடுவாங்க. அந்த மாதிரி வைக்கிறத விட நீங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 11 12 போல் வச்சிங்கன்னா கூட போதும். அந்த மாதிரி வச்சு பாருங்கள். அந்த மட்டன் வந்து நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலேயும் வந்து ப்ரெஷர் வச்சிடாதீங்க. சில டைமில் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், அதாவது ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கிற மாதிரி ஆகிடும் ஓவர் ஹீட் ஆனாலும். அதனால ஒரு 11லேருந்து 13 வரைக்கும் தாராளமாக விசில் விடலாம். நல்ல சூப்பராக இருக்கும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 13 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. இதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். மேலே அழகாக அந்த எண்ணெய் எல்லாமே ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், மட்டன் நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. வாசனையும் சூப்பராக இருக்குது. இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்து செய்திருக்கோம். இதனுடைய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். மசாலாவும் அந்த மட்டனில் நல்லா ஊறி வரும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை சேர்த்து செய்திருக்கிறதுனால அதனுடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து முந்திரி பருப்பு அந்த மாதிரி எதாவது சேர்ப்போம்ல, முந்திரி பருப்பு, கசகசா அந்த மாதிரி சேர்த்து செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.